வணக்கம் நண்பர்களே. நாம் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்குவது மரபு. அந்த வகையில் இந்த 12 திருமுறை தொகுப்பை விநாயகர் துதியோடு தொடங்குவோம். பிடியதனுருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடு மவரிடர்கடிகண மதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் சைவ சமயத்தின் உயிர் மூச்சாக விளங்கும் 12 திருமுறைகளின் சாரத்தை ஒரே வீடியோவில் தரிசிக்கப் போகிறோம். சித்தர்களும் ஞானிகளும் காட்டிய வழியில் இறைவனை அடைய பாடப்பட்ட இந்த புனித பாடல்களை படித்து அதன் பொருளையும் உணர்ந்து இன்புறுவோம் வாருங்கள். நண்பர்களே, சைவ திருமுறைகளில் முதலாவதாக அமைவது திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம். அம்மையிடம் ஞானப்பால் உண்ட அந்த பாலன் பாடிய முதல் பாடல் இதோ. நண்பர்களே, பார்வதி தேவியே பாலூட்டிய அந்த ஞான குழந்தையின் வாக்கு சீர்காழி திருத்தலத்தின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றிய இந்த பாடலின் உட்பொருள் என்ன? இறைவன் ஏன் காதில் தோடு அணிந்துள்ளார்? அதன் பின்னணியில் உள்ள ரகசியம் இதோ. நண்பர்களே, பார்வதி அம்மையை சிவபெருமான் தனது திருமேனியில் ஒரு பாகமாக சூடிக்கொண்டார். தோடணிந்த திருச்செவியை உடையவராகவும் விளங்கினார். அவர் தூய வெண்மை நிறமான இளம்பிறை சந்திரனை தனது சிரசில் சூடியவராகவும் திகழ்ந்தார். திருமேனி முழுவதும் திருநீறு பூசியவராகவும் தோன்றினார். அவர் அடியேனின் உள்ளத்தை கவர்ந்த கல்வனாகவும் திகழ்ந்தார். முன்னொரு காலத்தில் இதழ்களுடைய தாமரை பூவில் விற்றிருக்கும் பிரம்மதேவன் படைத்தல் தொழிலை மேற்கொள்வதற்காக பணிந்து பூஜித்து திருவருள் பெற்ற பெருமைமிக்க ஊராகிய திரு பிரம்மபுரத்தில் திருக்கோவில் கொண்டிருக்கும் எம் தலைவனாகிய சிவபெருமானே இவரல்லவா என்று திருஞான சம்பந்தர் பெருமானார் கூறியுள்ளார். இதுவே இந்த பாடலில் முக்கிய உட்கருத்தாகும். அடுத்ததாக 2ஆம் திருமுறை பார்ப்போம். நண்பர்களே, திருஞான சம்பந்தர் அருளிய கோள்களின் தீய விளைவுகளை நீக்கும் கோளறு பதிகத்தின் முதல் பாடல் இதோ. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்லறியரை தடவி
ஆசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. நண்பர்களே, இப்போது இந்த பாடலின் விளக்கத்தை பார்ப்போம். மூங்கில் போன்ற அழகான தோள்கள் உடைய உமையம்மை தன் உடலில் ஒரு பாகத்தில் கொண்டவன். அடியாரை காக்க ஆலகால விஷத்தை உண்ட நீலகண்டன் இனிய வீணையை வாசிப்பவன். குற்றம் நீக்கி நிலாவையும் கங்கை நதியையும் தனது சடையில் அணிந்தவன். இத்தகைய சிறப்புமிக்க சிவபெருமான் என் மனதில் வந்து தங்கிய காரணத்தினால் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி மற்றும் ராகு கேது ஆகிய 9 கோள்களும் குற்றமற்ற மிக நல்லவைகளாகவே செயல்படும். சிவபெருமானின் அடியார்களுக்கு அவை நன்மையே செய்யும். சிவபெருமான் மனதில் புகுந்த பின் நவகிரகங்கள் மற்றும் தீய சக்திகள் எதுவும் அடியார்களை பாதிக்காது. அனைத்தும் நன்மையாகவே மாறும். இந்த கோளூரு பதிகம் பாடலை தினமும் பாராயணம் செய்வது நவகிரக தோஷங்களை நீக்கும் என்பது இந்த பாடலின் பொருளாகும். நண்பர்களே, திருஞான சம்பந்தர் அருளிய 3ஆம் திருமுறையில் திருவெண்டுறை, தற்போது திருவெண்காடு என அழைக்கப்படும் இந்த தலத்தில் பாடப்பட்ட பதிகம்தான் ஆதியன் ஆதிரையன் என தொடங்கும் பாடல். இதோ உங்களுக்காக. புனலோடு அரவம் புனைந்த வேதியன் மாதிமையால் விரும்பும் இடம் வெண்டிரையே. நண்பர்களே, இப்பாடலின் பொருளானது சிவபெருமான் ஆதிமூர்த்தியாக விளங்கும் திருவாதிரை எனப்படுகின்ற நட்சத்திரத்திற்கு உரியவர் ஆவார். நெருப்பை கையில் ஏந்தி கொண்டு திரு நடனம் புரியும் பேரழகன் ஆவார். தன் இடது பக்கத்தில் உமையம்மையை கொண்டு விளங்கும் அவர் மேலான பொருட்களுக்கெல்லாம் மேலானவராகவும் உயர்ந்தவராகவும் திகழ்ந்தார். வேத பொருளாக விளங்கும் அவர் பூச்சூடிய தனது திருச்சடையில் கங்கை நதியுடன் பாம்பையும் அணிந்துள்ளார். தன் திருக்கோயில் கொள்வதற்காக தகுதியான இடம் ஒன்று விரும்பி உறையும் இடம் திருவெண்டுறையாகும். நண்பர்களே, இப்போது 4ஆம் திருமுறையில் அப்பர் அடிகள் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் பெருமானார் இயற்றிய நமச்சிவாய திருப்பதிகத்தின் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் என தொடங்கும் பாடல். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழகு கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நண்பர்களே, திருநாவுக்கரசர் பாடிய நமச்சிவாய பதிகத்தின் பொருளாக சொல்லுக்கு துணையானவன், வேத வடிவானவன், ஜோதி மாயமானவன், தேவர்களின் தலைவன், பொன் போன்ற உன்னதமான திருவடிகள் உண்மையான அன்போடு கைகூப்பி தொழுதலால் கல்லோடு சேர்த்து கடலில் கட்டி
தூக்கி போட்டாலும் நமக்கு நல்ல துணையாக இருப்பது நமச்சிவாயா என்னும் 5 எழுத்து மந்திரமே ஆகும். சமணர்களின் சூழ்ச்சியால் கல்லோடு பிணைக்கப்பட்டு கடலில் தள்ளப்பட்ட திருநாவுக்கரசர் இந்த பதிகத்தை பாடி நமச்சிவாய மந்திரத்தின் பெருமையால் சிவபெருமான் கடலில் கல்லை தெப்பமாக மிதக்கச் செய்து காப்பாற்றினார் என்பது வரலாறாகும். நண்பர்களே, அடுத்ததாக நண்பர்களே 5ஆம் திருமுறையில் இறைவனின் திருவடி நிழல் எவ்வளவு குளிர்ச்சியானது என்பது அப்பர் பெருமான் அழகாக விளக்குகிறார் இந்த பாடலில். இதோ அந்த பாடல். திருச்சிற்றம்பலம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. நண்பர்களே, இப்பாடலின் பொருளானது குற்றமில்லாத வீணையின் நாதம் காதுக்கு இன்பம் தருவது போல, மாலை நேரத்தில் தோன்றும் குளிர்ச்சியான நிலவு கண்ணுக்கு இன்பம் தருவது போல, இளவேணி காலம் மனதிற்கு மகிழ்ச்சி தருவது போல, வண்டுகள் மொய்க்கும் தாமரை குளம் பார்ப்பதற்கு இன்பம் தருவது போல, என் தந்தையான ஈசனின் திருவடி நிழல் மேலே கூறிய இத்தனை இன்பங்களும் கலந்த குளிர்ச்சியான அமைதியான சூழலை போன்றது. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனால் திருநாவுக்கரசர் ஒரு சுண்ணாம்பு நீற்றறையில் அடைக்கப்பட்ட போது ஈசனின் அருளால் அந்த அறையை குளிர்ச்சியாக உணரச் செய்த பதிகம் இதுவாகும். இது ஆழ்ந்த பக்தி மற்றும் மன அமைதிக்கான பாடலாக போற்றப்படுகின்றன. நண்பர்களே, 6ஆம் திருமுறையில் திருநாவுக்கரச பெருமானார் அப்பன் நீ அம்மை நீ ஐயனம் நீ என்பது பாடலின் புகழ்பெற்ற வரியாகும். இதோ அந்த பாடல் உங்களுக்காக. அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்பு உடைய மாமனும் மாமியும் நீ ஒப்பு உடைய மாதரும் ஒன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ இறைவன் நீ ஏறு ஊர்ந்த செல்வன் நீயே. நண்பர்களே, இந்த பாடலின் பொருளானது ஏரூர்ந்த செல்வனே, எனக்கு அப்பனும் அம்மையும் தமையனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, பிறப்பு குடிமை முதலியவற்றால் ஒப்புடைய மனைவியாரும் ஒள்ளிய செல்வமும் நீ, ஒரு குலத்தவரும் பிற சுற்றத்தவரும் நிலையாக நின்று வாழும் ஒப்பற்ற ஊரும் நீ, நுகர்ச்சி பொருளாகவும் ஊர்தி வகைகளாகவும் தோன்றுபவனும் நீ, இப்பொன்னும் இம்மணியும் இம்முத்தும் நீ, எனக்கு துணையாய் உடனின்று
உலகத்து அப்பன் அம்மை முதலாயனராக நின்று என்னை துறப்பிப்பானும் நீயே எனக்கு கடவுள் என்று திருநாவுக்கரசர் கூறுகிறார். நண்பர்களே, சுந்தரமூர்த்தி நாயனார் திருவெண்ணைநல்லூர் அருட்டுரையில் சிவபெருமான் சுந்தரரை தடுத்தாட்கொண்ட போது பாடிய பாடல் இதோ. பித்தாபிரை சூடி பெருமானே அருளாளாயத்தான் மறவாதே. பித்தாபிரை சூடி பெருமானே அருளாளாயத்தான் மறவாதே. நினைக்கின்றே மனத்துன்னை வைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்காளாயினி அல்லெங்கனலாமே. நண்பர்களே, இப்பாடலின் பொருளானது, சிவபெருமானே, நீ என்னை ஆட்கொண்ட பின் என் மனதை நீயே ஆக்கிரமித்துக் கொண்டாய். அன்பால் உன்னை பித்தன் என அழைக்கிறேன். பெண்ணை ஆற்றின் கரையில் உள்ள வெண்ணை நல்லூரில் எழுந்தருளி இருக்கும் இறைவா, உனக்கு அடிமையாகி இனி நான் உனக்கு அடிமை இல்லை என்று சொல்ல முடியுமா? என் மனதில் நீ நீங்காது நிலைத்திருக்கிறாய். நண்பர்களே, இப்பாடல் இறைவனை தோழனாக எண்ணி அன்பின் மிகுதியால் பித்தா என அழைத்து தான் சிவனுக்கு அடிமை என்பதே உணர்த்தும் இந்த பாடல். நண்பர்களே, 8ஆம் திருமுறையில் நமச்சிவாய வாழ்க என்பது மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள சிவபுராணத்தின் புகழ்பெற்ற முதல் வரியாகும். இது சிவபெருமானின் பஞ்சாட்சர 5 எழுத்து மந்திரத்தின் சிறப்பையும் இறைவனின் திருவடிகளையும் வாழ்த்தி போற்றும் ஒரு சக்தி வாய்ந்த பாடலாகும். கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாக ஆகமமாகி நின்னைப்பாண்டாள் வாழ்க. ஏகன் அநேக நிறைவலடி வாழ்க. நண்பர்களே, திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பார்கள். மாணிக்க வாசக பெருமானார் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இந்த பாடலின் உட்கருத்தாக நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரம் வாழ்க, அனைத்திற்கும் தலைவனான சிவபெருமானின் திருவடிகள் வாழ்க, கண் இமைக்கும் நேரம் கூட என் மனதை விட்டு நீங்காதவனின் திருவடிகள் வாழ்க, திருப்பெருந்துறையில் குருவாக எழுந்தருளி என்னை ஆட்கொண்ட குருநாதனின் திருவடிகள் வாழ்க, ஆகமங்களின் வடிவமாய் நின்று உயிர்களுக்கு இனிமை தருபவனின் திருவடிகள் வாழ்க, உயிரோடு இரண்டரக் கலக்கும் ஒன்றாகவும் பல வடிவங்களாகவும் நிற்கும் இறைவனின் திருவடிகள் வாழ்க. சிவனே, உன் திருவடிகளை நான் எப்பொழுதும் வணங்குகிறேன். இதுவே உட்கருத்தாகும். நண்பர்களே, கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணைமா கடலை என தொடங்கும் இந்த அழகிய பாடல் 9ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள திருவிசைப்பா பாடலாகும். சிவபெருமானின் பெருமைகளை விளக்கும் இப்பாடலை அருளியவர் சேத்தனார் நாயனார் ஆவார். கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை கரையிலா கருணை மாக்கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையே மதிப்பவர் மனமணி விளக்கை சேற்றவர் புறங்கள் செற்றயன் சிவனை திருவீழி மிழலை வீர்க்கிருந்த கொற்றவன் தன்னை கண்டை கண்டு உள்ளம்
குளிரையன் கண் குளிர்மண் தனவே. இப்பாடல் மிக அழகாக விவரிக்கிறது. மெய்ப்பொருளை கற்றறிந்த அறிஞர்கள் தங்கள் அறிவின் பயனாக அடைந்து அனுபவிக்கும் ஒப்பற்ற கற்பக கனி போன்றவர் சிவபெருமான். எல்லை இல்லாத அளவிட முடியாத கருணை உடைய பெருங்கடல் போன்றவர். உலகில் பற்றில்லாத சாதாரண மனிதர்களால் எளிதில் அறிய முடியாத ஒளி வீசும் மாணிக்க மலை போன்றவர் சிவபெருமான். தன்னை மதிப்பவர் மனதில் எப்போதும் பிரகாசிக்கும் ஞான ஒளி வீசும் மாணிக்க விளக்காக திகழ்பவர். முப்புறங்களை எரிந்து அழித்த எமக்கு நன்மைகளை செய்யும் சிவபெருமான் அடியார்களுக்கு அருள்வதற்காகவே திருவீழிமிழலை என்னும் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் வெற்றியாளன். இத்தகைய பெருமைகளை கொண்ட இறைவன் என் கண்களால் பலமுறை தரிசித்து என்னுடைய உள்ளமும் கண்களும் பேரானந்தத்தால் குளிர்ச்சி அடைந்தன. நண்பர்களே, 10ஆம் திருமுறையில் திருமூலர் அருளிய திருமந்திரம் தத்துவமும் பக்தியையும் கலந்த ஒரு பொக்கிஷம். அன்பே சிவம் என்ற உயரிய உண்மையை இது போதிக்கின்றன. இதோ அன்பும் சிவமும். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார். சிவமாய் அமர்ந்திருந்தாரே. நண்பர்களே, அன்பு வேறு கடவுள் வேறு என்று இந்த இரண்டையும் தனித்தனியாக பிரித்து பேசுபவர்கள் அறிவில்லாத மூடர்கள் ஆவார்கள். மனிதர்கள் அனைவரிடமும் கொள்ளும் தூய்மையான எதிர்பார்ப்பற்ற பேரன்பே சிவன் என்பதை பலர் அறிந்து கொள்வதில்லை. அந்த பேரன்பின் உண்மை நிலையை உணர்ந்து தெளிந்த பிறகு அவர்கள் வேறு கடவுள் வேறு அல்லாமல் அந்த அன்பின் வடிவமாகவே மாறி இறைநிலையை அடைந்து அமைதியாயிருப்பார்கள் என்று திருமூலர் வழங்கியுள்ளார். நண்பர்களே, காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட பல பெரியோர்கள் பாடிய தொகுப்பு 11ஆம் திருமுறை. இதில் காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியின் முதல் பாடல் இது. பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல். சிறந்து மின் சேவடியே சேர்ந்தேன் நிரந்திகளும் கண்டத்து வானோர் பெருமானே எபிஜான்று தீர்ப்பத்திட. பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல். சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிரந்திகளும் மை நின்றார கண்டத்து வானோர் பெருமானே எபிஜான்று தீர்ப்பத்திட. நண்பர்களே, காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புத திருவந்தாதியின் பாடலின் பொருளானது, நீல நிறமுடையதாய் விளங்கும் நஞ்சை கரை தங்கிய திருமிடற்றினை உடைய தேவர் பிரானே, பிறந்து மொழியினை பயின்று பேசத் தொடங்கிய காலம் முதற்கொண்டு அன்பினார் சிறந்து நின் திருவடிகளையே இடைவிடாது எண்ணி போற்றி வழிபடுகின்றேன். எனது பிறவி துன்பத்தை தீர்த்தருள்வது எப்போது என்று காரைக்கால் அம்மையார் வினவுகிறார். நண்பர்களே, 12வது திருமுறையில் 63 நாயன்மார்களின் வரலாற்றை சொல்லும் பெரிய புராணம். சேக்கிழார் பெருமான் பாடிய இதன் முதல் பாடல் உலகெங்கும் போற்றப்படுகின்றன. இதோ அந்த பாடல்.
உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியனம் பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நண்பர்களே, சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தின் திருத்தொண்ட புராணம் தொடக்க பாடலான உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்பதன் பொருளை பார்ப்போம். உயிர்களால் அறிவதற்கும் சொல்வதற்கும் அறியவனான சிவபெருமான் தன்னை வணங்கும் அடியார்களுக்கு எளிமையான கருணை வடிவமாக திகழ்ந்து தில்லை சிற்றம்பலத்தில் திருக்கூத்து ஆடும் திருவடிகளை வாழ்த்தி வணங்குவதாகும். இதன் சிறப்பு இந்த பாடலின் முதல் அடியான உலகெல்லாம் என்பதை தில்லை நடராஜ பெருமானே அசரீரியாக கூறி சேக்கிழார் பெருமானார் பெரிய புராணத்தை பாடுவதற்கு அடியெடுத்து கொடுத்தார் என்பது வரலாறு ஆகும். நண்பர்களே, இதுவரை நம் 12 திருமுறைகளின் சாரத்தை கண்டோம். இந்த பாடல்களை தினமும் ஒரு முறையாவது பாராயணம் செய்து நம் மனதிற்கு அமைதி மற்றும் ஈசனின் அருளையும் பெற்றுத்தரும் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது டுடே சக்சஸ்ஃபுல் சன்ரைஸ் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.